Hello friends, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இப்போ நீங்க வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்க்கு ரொம்ப புதுசு, ரொம்ப பிகினரா இருக்கீங்கன்னா எப்படி கோடிங் சுலபமா கத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கோடிங்கிறது வந்து நீங்க நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. சொல்லப்போனா நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ஈஸியானது தான் கோடிங். ஆனா நீங்க இந்த கோடிங் கத்துக்கிறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோல நீங்க கோடிங் ஈஸியா கத்துக்கிறதுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. வெல்கம் பேக். இப்போ நீங்க வந்து கோடிங்கை கத்துக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்றது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும். அதுல ஒன்னு சூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குழப்பமான விஷயமா இருக்கலாம். ஆனா இப்போ நீங்க ப்ரோக்ராமிங்க்கு புதுசு, ரொம்ப பிகினரா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து இருக்கிறதுலே ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தேர்ந்தெடுக்கிறது வந்து நல்லது. அதுதான் ரெக்கமெண்டட் கூட. அதே சமயத்தில் அந்த லாங்குவேஜ் வந்து அதிக அளவில் நிறைய பேருக்குனால பயன்படுத்தப்படணும். அப்போதான் நீங்கள் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கும். அப்போதான் உங்களுக்கு வந்து வேலையும் கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம ஒரு லாங்குவேஜை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானை வந்து சரியான எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லுமே ரொம்ப ஈஸியானது. அதில் இருக்கிற சின்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சாதாரண இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும். மேலும் 2023 உலகமெங்கும் அதிகமாக பயன்படுத்தப்படுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பைத்தானும் ஒன்று. சரி, எனக்கு வந்து ஈஸியாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக எனக்கு வேணும், அது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றை பிக் பண்ணி சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா நம்ம அப்படி சொல்றது வந்து சரியாகவும் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பைத்தான் பாத்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகளுக்கு பெஸ்டா இருக்கும். இதுவே ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெப் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சூப்பரா இருக்கும். இதுவே ஜாவாவை பாத்தீங்கன்னா பெரிய பெரிய என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன்ஸை உருவாக்குறதுக்கு சூட்டபிளா இருக்கும். இதுவே C++ பார்த்துட்டீங்கன்னா கேம்ஸ் டெவலப் பண்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கு சரியான லாங்குவேஜா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு துறையில சிறந்து விளங்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த துறையில வேலை செய்ய ஆர்வமா இருக்கோ அந்த துறைக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெஸ்ட்டாக இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் அந்த விதத்துலையும் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணலாம். ஒன்றா ஈஸியானதாக இருக்குன்னா பைத்தான் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னா உங்களுக்கு பிடிச்ச துறைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தேர்ந்தெடுக்கலாம். ஆக மொத்தத்தில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்றது. சரி, இப்போ நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸை நீங்க கத்துக்கணும். பேசிக் கான்செப்ட்ஸ் நான் சொல்லும்போது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கிற வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், லூப்ஸ் மற்றும் ஃபங்க்ஷன்ஸ் போன்ற கான்செப்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். எடுத்த உடனேவே நீங்க வந்து காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராமிங் கான்செப்ட் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து கோடிங் அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதாக தோண அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பேசிக் கான்செப்ட்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா காலப்போக்கில் காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் பண்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல அடித்தளமாக அமையும். ஒருவேளை நீங்க பைத்தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட பேசிக்ஸை தமிழ்ல ஈஸியாக கத்துக்கணும்னா எங்க வெப்சைட்ல இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணியாச்சு, அதோட பேசிக்ஸ் கான்செப்ட்ஸை கற்றுக்கிட்டாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டதை பயிற்சி எடுக்கணும். அதாவது நிறைய கோடிங் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த அளவு அதிகமாக நிறைய ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய கோடிங் எக்ஸசைஸ், கோடிங் சேலஞ்சஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ ஆன்லைனில் ஃப்ரீயாக நிறைய வெப்சைட்ஸில் வந்து இந்த மாதிரி கோடிங் எக்ஸசைஸ், கோடிங் சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஹேக்கர் எர்த், ஹேக்கர் ரேங்க் மற்றும் லீட் கோட் போன்ற வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். இந்த வெப்சைட்ஸ்க்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நீங்கள் கோடிங் எக்ஸசைஸ் மற்றும் சேலஞ்சஸில் மட்டும் கலந்துக்கிறது இல்லாமல் சில ஆன்லைன் கோடிங் கம்யூனிட்டிஸ்லையும் சேருவது நல்லது. அந்த கம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கில் கற்று தேர்ந்த நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் சேரும்போது இப்போ நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இல்லை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டக்காகி அதுக்கு மேலே என்ன பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்ககிட்ட உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். இல்லை உங்களோட பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா அவங்க முன் வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டியுமே அந்த கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த டிஸ்கஷன்ஸ்லேயே அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம்.
GitHub, Stack Overflow, Meetup போன்ற வெப்சைட்ஸ் எல்லாம் பெஸ்ட் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் கம்யூனிட்டிஸாக சொல்லலாம். அந்த வெப்சைட்ஸுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் இன்னும் கற்று தேர்ந்தவராக ஆகணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் ப்ராஜெக்ட்ஸை பண்ணுறது. ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஒரு சிம்பிள் லெவல்ல இருந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம். சின்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு வெப்சைட் பண்ணுறது, இல்லை ஒரு சின்ன ஒரு கேம் உருவாக்குறது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடங்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கம்யூனிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து கோடிங் எக்ஸசைசஸ் பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸ் எல்லாம், அந்த வெப்சைட்ஸ்ல எல்லாம் போனீங்கனாலே அதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஐடியாஸ் இருக்கும். சிம்பிள் லெவல்ல இருந்து இன்டர்மீடியட் லெவல், காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி வேரியஸ் லெவல்ஸில் அதில் ப்ரோக்ராமிங் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ நீங்கள் அந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கோடிங் கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி சேலஞ்சஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை எண்ட் டு எண்ட் பண்ணும்போது ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோடிங்கில் உங்களால் கற்று தேர்ந்தவராக மாற முடியும். உங்களுக்கு கோடிங் நாலேஜே இல்லாட்டியுமே இது வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கோடிங்கில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக வருவீங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பைத்தான் லாங்குவேஜை வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ தமிழில் நீங்கள் அதை கற்றுக்கணும்னா நம்ம வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப சுலபமாக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான கோர்ஸு. இந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், எரர் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங் சொல்லிட்டு நிறைய பேசிக் கான்செப்ட்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஈஸியாக சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்டே இல்லைனாலுமே ஈஸியாக சுலபமாக புரிஞ்சுக்கிற விதத்தில் இந்த கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். மேலும் டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகளுக்கு பைத்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய அடித்தளமாக இருக்குது. அதனால் இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்கும் போது இந்த ஃபீல்டில் நீங்கள் ஃபியூச்சரில் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது பெரிதளவில் உதவும். மேலும் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸும் ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடென்ஸும் அதிகரிக்கும். ஸோ இந்த கோர்ஸ்க்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் உங்களோட கேரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.